ஸோ இந்த புழு உற்பத்தி, இந்த பிஎஸ்எஃப் புழு உற்பத்தி ஆகட்டும், இந்த இதுக்கான இதிலிருந்து வரக்கூடிய அந்த பயோ ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இது இன்னைக்கு இந்தியா மற்றும் மேலை நாடுகளில் வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது? இது எவ்வளோ பெரிய மார்க்கெட் சைஸ்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுங்க. பிஎஸ்எஃப்எல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் சைனா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆரம்பித்தது. இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நல்ல பரவலாக பண்ணிகிட்ருக்காங்க. பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் அந்த ரீஜியனில் ப்ராமினெண்ட்டாக இருக்கிற வேஸ்டேஜில் பண்ணுறாங்க. ஆச்சரியம் என்னென்னா, இந்தியாவை விட ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ரொம்ப அட்வான்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஆனால் ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணுறாங்கங்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது சைனா ஒரு மாதிரி அவங்கவுங்க ரீஜியனில் ஆக்சுவல் எது வேஸ்ட்டோ அதை வச்சு தான் பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கொஞ்சம் பாலிசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க ப்ரீவியஸாக கோ த்ரூ பண்ணதை வச்சு அவங்கள ஒரு பாலிசி செட்டு இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் பாலிசி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏசியா பசிபிக்கில் இந்த பாம் கர்னல் அதெல்லாம் வந்து நிறைய வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ அதுலேருந்து பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மைக்ரோ யூனிட்ஸ், டீசென்ட்ரலைஸ்டாக அவங்கவுங்க பேக்யார்டுக்கு அவங்கவுங்க கோழிகளுக்கு எவ்வளோமோ அவங்கவுங்க வளர்த்து அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சென்ட்ரலைஸ்டு யூனிட்ஸும் இருக்குது. ஈவன் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பெரிய கமர்ஷியல் யூனிட்ஸ் வந்து ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் ஆரம்பித்தது, சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிஎஸ்எஃப்லோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டுங்கிறப்போ எமர்ஜிங் மார்க்கெட், பெரிய மார்க்கெட், எமர்ஜிங் மார்க்கெட். அதுக்கும் மேலே சொல்ல போனோம்னா மெயினாக ஃபிஷ் மீலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்கறதுனால, டோட்டல் ஃபிஷ் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, அட்லீஸ்ட் பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்கறதுனால க்ரோத் பர்சன்டேஜ் மட்டுமே கிட்டத்தட்ட 12% சிஜிபிஏ எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது நீங்கள் சொல்கிற அந்த ஃபிஷ் மீல் அப்படிங்கிறது லைக் கமர்ஷியலி பண்ணக்கூடிய அந்த பண்ணை மீன்கள் அந்த சார்ந்த விஷயங்கள் சொல்கிறீங்களா, இல்லை கலர் ஃபிஷ்ஷஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் சொல்கிறீங்களா? லைக் கலர் ஃபிஷ் இண்டஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி பிஎஸ்எஃப்எல் வந்து உள்ளே வந்தாச்சு. பிஎஸ்எஃப்எல் முழு வேர்மாக இருந்தாலும் சரி, அதோட இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுறது, நல்ல பேலட்டபிலிட்டி இருக்குது, நல்ல க்ரோத் இருக்கிறதுனால ஆர்னமெண்டல் ஃபிஷ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஆல்ரெடி பிஎஸ்எஃப்எல் வந்தாச்சு, நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனால் அது வந்து ரொம்ப சின்ன செக்மெண்ட். உலக லெவலில் குளோபலாக பார்க்கும்போது இது வந்து சாலமன் அந்த மாதிரி இல்லை ஷ்ரிம்புக்கான ஃபிஷ் ஃபீடுலேருந்து இப்போ எல்லாமே வந்து வைல்ட் காட்லேருந்து குறைக்கணும்னு தான் பார்க்குறாங்க. டிப்ளீஷன்ஸ் குறைக்கணும், இம்பேக்ட் வைஸ் வந்து அதை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. அதனால தான் இன்னும் ஃபிஷ்ஷே வந்து நம்ம ஓஷன் காட்டை விட இப்போ இன்லேண்ட் க்ரோயிங் வந்து நிறைய இம்ப்ரூவ் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஸ்கேல்ஸ், வால்யூம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு போடுற தீவனம் நம்ம இன்லேண்ட் பண்ணுறோம், சஸ்டைனபிலிட்டிக்காக இன்லேண்ட் பண்ணுறோம். பட் அதுக்கு போடுற தீவனத்துக்குள்ளே திருப்பி நான் கடல்லேருந்து பிடிச்சி போடுறது தான் போடுவேங்கிறதுல வந்து பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, மீன் வேஸ்ட்டோ இல்லை இந்த மாதிரி வேஸ்ட்டு தான் ஏதாச்சும் அந்த மாதிரி தான் போடுவாங்க. மீன் வேஸ்ட்டுங்கிறதும் திருப்பியும் நம்ம ஓஷன் காட்லேருந்து திருப்பியும் அதை போடும்போது அந்த சஸ்டைனபிலிட்டி பார்ட் வந்து அங்கே அடிப்படுது. ஸோ அதை அவங்க கிளியராக மேப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இன்செக்ட்ஸை பொசிஷன் பண்ணுறாங்க.